பகவான் கிருஷ்ணன் ஒரு நாள் தர்மனையும் துரியோதனையும் தன்னருகே அழைத்தார். உங்கள் இருவருக்கும் ஒரு வேலை தரப்போகிறேன், அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்றார். என்னவென்று வினவிய போது, தர்மா, நீ இன்று மாலைக்குள் ஒரு கெட்ட மனிதனை என்னிடம் அழைத்து வா என்றார். பிறகு துரியோதனனை பார்த்து, துரியோதனா, நீ இன்று மாலைக்குள் ஒரே ஒரு நல்ல மனிதனை என் முன்னே கொண்டு வந்து நிறுத்து என்றார். இருவரும் புறப்பட்டார்கள். மாலையும் ஆனது. இருவருமே யாரையும் அழைக்காமல் வெறுங்கையோடு வந்து கிருஷ்ணன் முன் நின்றார்கள். என்ன ஆச்சு, ஏன் யாரையும் அழைத்து வரவில்லை என்று கேட்டார் கிருஷ்ணன். கண்ணா, உலகம் மிகவும் மோசமாகிவிட்டது. ஒருவர் கூட நல்லவராக இல்லை. நானும் நாள் முழுக்க தேடி பார்த்து விட்டேன் என்றான் துரியோதனன். நீ சொல் தர்மா என்று கேட்டார் கிருஷ்ணர். கண்ணா, உலகம் எவ்வளவு அழகானது. நான் கண்ட மனிதர்கள் எல்லாம் அத்தனை நல்லவர்களாக இருக்கிறார்கள். ஒவ்வொருவரிடமும் ஏதேனும் ஒரு நல்ல குணம் இருக்கிறது. கெட்டவர்கள் என யாருமே இல்லை என்றார் தர்மன். கண்ணன் சிரித்தபடி சொன்னார், தர்மா, துரியோதனா, உங்கள் கண்கள் வழியே இந்த உலகை பார்க்கும்போது உங்கள் மன எண்ணங்கள் தான் அனைத்தையும் தீர்மானிக்கிறது. துரியோதனன் மனதில் கெட்ட எண்ணங்கள் இணைந்துள்ளதால் பார்க்கும் மனிதர்கள் எல்லாம் கெட்டவர்களாகவே தெரிந்தார்கள். அதனால் அவனால் ஒரு நல்லவனை கூட கூட்டி வர முடியவில்லை. ஆனால் தருமனோ தனது மனம் முழுக்க நல்ல எண்ணங்களை கொண்டவனாதலால் பார்க்கும் மனிதர்கள் அத்தனை பேரும் நல்லவராக தெரிந்தார்கள். அதனால் தான் ஒரு கெட்டவன் கூட அவன் கண்ணில் படவில்லை. எனவே இவ்வுலகை நாம் பார்க்கும் பார்வைகள் அனைத்துமே நம் குணத்தை பொறுத்துதான் என்றான்.